ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 60வது நாமாவளியாக ஓம் ஆபன்னார்த்தி விநாசனாய நமஹ. முருகப்பெருமான துன்புற்றோரின் துயரத்தை அழிப்பவர், பல்வேறு விதமான துன்பத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுடைய துயரத்தை அழித்து ஒழித்து விட்டு அனுக்கிரகம் செய்யக்கூடியவர்ன்றது அர்த்தம். அப்படி துன்பம் விலகினால் இன்பம் தானாக விலகும். வெளிச்சம் வந்ததுன்னா இருட்டு தானாக மறையும். அது மாதிரி முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்தால் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தவாளுக்கும் இன்பமானது தானாக வெளிப்படும். அந்த துன்ப நீக்கம் இன்ப வெளிப்பாடாக மாறும். இதுதான் முருகனுடைய தத்துவார்த்தமான வர்ணனை. அப்படி முருகன் அப்படின்ற அந்த சப்தத்தை கேட்டாலே அவ்வளோ ஒரு பாக்கியம் கிடைச்சிருமா. அதனால்தான் திருப்புகழில் பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்த அருள் புரிவாயே அப்படின்னு திருப்பரங்குன்றம் திருப்புகழில் கேட்பார். அப்படி இந்த ஜீவாத்மா வினையால் தேகம் எடுக்கிறது. அந்த வினையை போக்கி மேலான சந்தோஷங்கள் மேலான பாக்கியத்தை முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கொடுப்பார். அப்படி முக்தி அப்படின்றது பேரானந்தம். துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட்டு மேலான பாக்கியம் கிடைக்கும். அதை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்தருளாய் வாவி தடவயல் சூழும் திருத்தணி மாமலை வாழ் சேவர் கொடி உடையானே அமர சிகாமணியே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி முருகனுடைய அந்த அனுக்கிரகம் இருந்தால் ஆவிக்கு மோசம் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு எடுத்து எடுத்து பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படுது. அந்த துன்பத்தால் என்ன ஆகுதுன்னா வினையை சேர்த்துக்கிறோம். அந்த வினைகள் 2 வினை, நல்வினை தீவினை. எப்படி வயலில் நன்சை புஞ்சைன்னு சொல்கிறாலோ அது மாதிரி நல்வினை தீவினையை சேர்த்துக்கிறோம். அதால் என்ன ஆகுது அப்படின்னா பல்வேறு விதமான துன்பங்களானது வந்துட்டே இருக்குது. அப்படி அந்த துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நல்வினை தீவினை. அதனால தான் இருவினையும் மும்மலமுமர இரவியோடு பிறவியற அப்படின்னா கேட்பார். இப்படி முருகனுடைய அனுக்கிரகம் எப்பேற்பட்ட தோஷங்களை எல்லாம் போக்கி ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படி வினையால் வரக்கூடிய அந்த துன்பத்தையும் அந்த துயரத்தையும் அழிப்பவராக முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஆபன்னார்த்தி விநாசனாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.